பாட்டல் ராதா படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இதில் படக்குழுவினருடன் அமீர், வெற்றிமாறன், மிஸ்கின், லிங்குசாமி உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இவ்விழா மேடையில் மிஸ்கின் பேசியது பெரும் பேசுபொருளாக ஆன நிலையில் மிஸ்கினுக்கு சில திரைப்பிரபலங்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இவ்விஷயத்தில் நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மேடையில் பேசிய மிஸ்கின், நான் ஒரு குடிகாரன், மற்ற அனைவரையும் விட அதிகமாக குடிப்பேன், இனியும் குடிப்பேன், சாராயம் காய்ச்சும் அளவுக்கு எனக்கு தொழில்நுட்பம் தெரியும் என்பது உட்பட தொடர்ந்து குடியை பற்றியும் அதை ஆதரிக்கும் வகையிலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதே நேரம் நாகரிகமற்ற சொற்களை தனது பேச்சின் நடுவில் அதிகமாக பயன்படுத்தியிருந்தார். குடிகாரர்கள் பற்றியும் புதிதாக நடிப்பவர்கள் பற்றியும் அவர் பேசியது கண்டனத்தை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து சமூக செயல்பாட்டாளர்கள் மிஸ்கினின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் முன்னதாக இயக்குநர் லெனின் பாரதி மிஸ்கின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர், பாட்டல் ராதா ட்ரெய்லர் வெளியீட்டில் பெண்களை பற்றி தட்டையான பொது புத்தியில் மிஸ்கின் பேசிய ஆபாச பேச்சை கண்டிக்காமல் சிரித்து கடந்து போன பாரஞ்சித், அமீர், வெற்றிமாறன் உள்ளிட்ட மேடையில் இருந்த அத்தனை படைப்பாளர்களுக்கும் எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன் என பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இது பற்றி பாடலாசிரியை தாமரையும் தனது முகநூல் பக்கத்தில் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அதில், நன்றாக கேளுங்கள், உங்களை போன்ற பொதுமக்கள் காரி துப்பினாலாவது புத்தி வருமா என்று பார்க்கலாம். ஒரு பொது மேடையில் இவ்வாறு இழிமொழியில் பேசும் அதிகாரத்தை இயக்குநர்களுக்கு யார் தந்தது? வெற்றி பெற்றவர்கள் என்றால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா? அதை ரசித்து கைதட்டி சிரிக்கிற மேடையில் உள்ள மற்றவர்களும் பார்வையாளர்களும் இதற்கு உடந்தைதான். இப்படித்தான் சமூக சீரழிவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்கிறார்கள். இதுபோன்ற அநாகரிகங்களை பலத்த குரலில் பொதுமக்கள் கண்டனம் செய்யவில்லை எனில் நாம் அடுத்த தலைமுறையை ஒரு கேவலமான சமுதாயத்தில் விட்டுச் செல்கிறோம் என்று பொருள் என மிஸ்கினின் பேச்சை குறிப்பிட்டு தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் மிஸ்கின் பேசியதற்கு இன்ஸ்டா பிரபலம் திவாகர் பதிவிட்டுள்ள கண்டன வீடியோவும் தற்போது வைரலாகி வருகிறது. அதில் அவர், சபை நாகரிகம் தெரியாதா, மிஸ்கின் பேச்சை வன்மையாக கண்டிக்கிறோம் என பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது.